கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னடா நான் இங்க ஒரு காரோட நிக்கிறேன்னு பாத்தீங்களா? ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை தான் கைஸ் ரிவ்யூ பண்ண போகிறோம். என்ன காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ எக்ஸ்எம் வேரியன்ட் இருக்குது. ஸோ இதை தான் கைஸ் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணிட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 1.2 லிட்டர் பை ஃபியூவல் என்ஜின். ஸோ பை ஃபியூவல்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பெட்ரோலும் இருக்கும், சிஎன்ஜியும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிட் வேரியன்ட் இது. ஸோ மிட் வேரியன்ட்ன்றதுனால ரொம்ப டாப் எண்டும் இருக்காது, ரொம்ப பேசிக் மாடலும் இருக்காது. சம் வாட் நமக்கு வந்து ரீசனபிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த காரோட உங்களுக்கு அவுட்லுக் காமிச்சு, காரோட எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல் கிடையாது. ஸோ நார்மல் வீல்ஸ் தான், 14 இன்ச்சஸ் வீல் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மாடலுன்றதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிரர்ஸில் இண்டிகேட்டர் வராது, இண்டிகேட்டர் சைடில் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, சம் வாட் இட்ஸ் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் சென்சார் வராது. சென்சார் வரும், கேமரா வராது, ஏன்னா மிட் வேரியன்ட். ஸோ அப்படியே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காரோட சைடு லுக். ஸோ இதில் கொடுத்துருக்கிறது அப்போலோ டயர்ஸ் 175 செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ் அலாய் இல்லை, ரிம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜிக்கும் ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வாங்க இன்டீரியரில் போவோம். ஸோ கார் வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். பூட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 லிட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இது கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி டேங்க். அப்படியே கிட்ட வாங்க, வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி டேங்க்ஸ் இருக்குது. 2 சிஎன்ஜி டேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 35 லிட்டர்ஸ், அதாவது அரௌண்டு 60 லிட்டர்ஸ் அது கொடுத்துருக்காங்க. கேஜி கணக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 லிட்டர்ஸ் கிட்ட கொடுக்குது. அண்ட் இந்த காரோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபியூவல் சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜி ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 லிட்டர்ஸ் கிடைக்கும். 10 லிட்டர்ஸ்ன்றேன், 65 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி. கேஜி கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 கேஜிஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண முடியும். பெட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 40 லிட்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ண முடியும். ஸோ பெட்ரோல் டேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெனிஃபிட் இருக்குது. இந்த ஃபியூவல் டேங்க் ஓப்பனில் இருக்க சொல்ல நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா காரை வந்து ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம் டாட்டாவோட விஷயத்தில். பின்னாடி சீட், நம்ம ரியர் சீட்டுக்கு போவோம். ஸோ நம்ம ரியர் சீட்ஸ்ன்னு வரும்போது பேசஞ்சர் உட்காரதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அதே மாதிரி வந்துன்னா லெக் ரூமே நல்லா தான் இருக்குது. ஹைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே, ரீசனபுளாக தான் இருக்குது. ஸோ ஒரு கம்ஃபர்ட்டுன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓரளவுக்கு, ஒரு மிட் ரேஞ்ச் கம்ஃபர்ட் அளவுக்கு இருக்குது. அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்னு நினச்சிக்க போகிறீங்க. இது மிட் வேரியன்ட்ன்றதுனால பின்னாடி ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒன்லி ஃப்ரண்டில் 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே முன்னாடி காட்டுறேன் நான். அண்ட் இந்த காரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த கார் ஆக்சுவலாக ஃபுல்லாக சென்சாரில் கொடுத்துருக்காங்க. ஒரு சென்சார் வேலை செய்யலைன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் டாடா சைட்லேருந்து.
ஸோ அப்படியே வந்ததுன்னா முன்னாடி பார்க்கலாம். முன்னாடி பேசஞ்சர் சைட்லேருந்து பார்ப்போம். ஸோ பேசஞ்சர் சைட்லேருந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்டில் வந்து பார்க்குறோம். நம்ம ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்டுன்னு பார்க்கும்போது ஒரு பெனிஃபிட், நல்ல ஒரு இனிஷியேட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜி வண்டின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ்னு சொல்லுவேன். அண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 kgsக்கு வச்சுக்கிற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹோல்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ்னு சொல்லுவேன். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரைவர் சீட் போய் பார்ப்போம். வாங்க உங்களுக்கு அதுவுமே காட்டுறேன். ஃப்ரெண்ட் டிரைவர் சீட் தான் போக போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்டு டிரைவர் சீட்டுன்னு பார்க்கும்போது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா லோகோவே காணோன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். வாங்க காட்டுறேன். இதில் ஒரு மேஜிக் என்ன தெரியுங்களா, இந்த காரில் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க, அதாவது லைட்டு. அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இன்டீரியரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன, இது மிட் வேரியன்ட்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான் கொடுக்குறாங்க. ஆனால் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டச்சில் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் கிடையாது, பட்டன்ஸ் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி பட்டன் கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜின்றது அதாவது இது வந்துட்டு சிஎன்ஜி ஆன் ஆகுறது ஆஃப் பண்ணுறதுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைமேட்டிக் கண்ட்ரோல்ஸில் ஏர் சர்க்குலேஷன் எப்படி வேணுன்றது அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட் மெயின் விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது, இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கைஸ். ஸோ கியருமே வந்து பார்த்தீங்கன்னா சம்வாட் ஒரு ஃபைபர் மெட்டீரியல் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் மாதிரி தான் கைஸ் இருக்குது. எனக்கு கூட நல்லா தான் இருக்குது. இந்த காரோட டெக்ஸ்சர்லாம் பார்க்கும்போது, டிசைன்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. எனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு மெயின் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் ஒரு இம்ப்ரெசிவான ஒரு விஷயம்னு சொல்லணும்னா இந்த ஸ்டேரிங் வீல் தான் கைஸ். ரொம்ப நல்லாயிருக்கு, ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. நான் கார் ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அந்த சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் திருப்பியிருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இருங்க அப்படியே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, ஸ்மூத்தாக இருக்குது, அப்படியே பட்டர் ஸ்மூத் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வழக்கம் போல் எல்லா கார்ஸ்லையுமே கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சைடில் வந்து பார்த்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவல் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மிட் வேரியண்ட்டாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பண்ணி காட்ட பாருங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்குது. ஹைட் அப்படியே டிசென்ட் ஆகும். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? மேபி எனக்கு உட்காந்துருக்கிறதுனால எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நம்ம அப்படியே வந்ததுன்னா ஹூடில் நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்றது. ஸோ ஓகே ஹூட் பார்ப்போம். ஓகே ஸோ ஹூட் சைடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ஜின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் கொடுத்துருக்கிறது வந்துன்னா 1.2 liters பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி என்ஜின். இது வந்து பார்த்திங்கன்னா 1119 cc. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்லைன் 3 cylinder என்ஜின் கைஸ் இது. ஸோ என்ஜின் சவுண்டுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப குவைட்டான ஒரு நாய்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் சவுண்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆப்ஷன் இருக்குது. கூலண்ட் வழக்கம் போல் இப்போ நம்ம கார்ஸில் எல்லாம் ரீசெண்டான கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆப்ஷன் வரும். அண்ட் பிரேக் பேட்ஸோட பிரேக் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஜின் பார்ப்போம், என்ஜின் சவுண்ட் இருந்ததுன்னா எப்படி குவைட்டாக இருக்குதுன்றது பார்ப்போம். ஸோ என்ஜினோட நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவைட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ 1119 cc நல்லா ஒரு டீசெண்டான நாய்ஸ் இருக்குது. இன்லைன் 3 cylinders நல்லா குவைட்டாக இருக்குது. அண்டு அப்படியே நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ உள்ளே போகிறோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நாய்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, நம்ம அப்படியே குவைட்டாக இருக்குது உள்ள இன்டீரியர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ஜின் எவ்வளோ நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அண்ட் எவ்வளோ ஹெச்பின்றது நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோவில் எங்கெல்லாம் சைடில் காட்டுறேன். ஸோ வாங்க அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார் ஓட்டிங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியரில் எப்படி ஃபீல் ஆகுது, எனக்கு ஓட்டும்போது எப்படி ஃபீல் ஆகுதுன்றது நான் வந்து சொல்கிறேன். அண்ட் இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீல் ஆகுது நல்லா.
நம்ம இந்த காரை சிஎன்ஜியில் ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் பெட்ரோலில் ஓட்டும்போது வந்தோம்னா பவர் வந்து நல்லா கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ வாங்க கார் ஓட்டினே நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்குறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு என்னமோ இந்த கார் நல்லா கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ சிஎன்ஜியில் தான் இப்போ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டு இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கார் ஓட்டுறது நல்லா தான் இருக்குது. ஸோ நல்லா ஸ்மூத்தாக இருக்குது சொல்லப்போனால். ஒரு டீசல் காரை விட கொஞ்சம் பவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆப்வியஸ்லி பெட்ரோல் சிஎன்ஜி வந்து பார்த்திங்கன்னா டீசல் காரை விட கம்மியாக தான் இருக்கும் பவர். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். சிஎன்ஜி மோடில் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில். இங்கே மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்குது வந்து பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் மிரர்ஸ் கைஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்ம நைட்டில் ஓட்டுறதுக்கு. மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டமே கொடுத்துருக்காங்க. இருங்க நான் உங்களுக்கு அப்படியே நான் ஓட்டிகிட்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து நல்லா ஸ்மூத்தாக தான் கைஸ் ஃபீல் ஆகுது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி மோடில் போயிட்டுருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மோடுக்கு மாற்றிட்டேன். இதோட புல் வந்துட்டு ஃபஸ்ட் கியரில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்குது. செகண்டில் கூட புல் பண்ணுறதுக்கு. ஸோ சம்வாட் எனக்கு அப்படியே சிஎன்ஜியில் மாற்ற பாருங்களா. அந்த புல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ட்ராபேக் ஆகுது. ஸோ காரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு பட்டரி ஸ்மூத் மாதிரி தான் கைஸ் இருக்குது. எனக்கு அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் காம்ப்ரமைஸே நான் இல்லை. கார் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் காட்டுறேன் இதுக்கு நெக்ஸ்ட்டு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவும் முடிச்சுக்கிறேன். வேறு எதனா பாயிண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்புறம் என்னோடய இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு வந்தோம்னா போயிட்டு ஃபாலோ பண்ணிவிடுங்க. பாய் கைஸ். கைஸ் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்றாங்க. என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரியல. சாரி, நான் ஆக்சுவலாக வீடியோ முடிக்கிறேன்னு தான் சொல்லியிருந்தேன். என்ன சர்ப்ரைஸுன்றதுன்னு தான் கைஸ் தெரியல. இருங்க கைஸ். போர்ஷ் ஷோரூம். ஆனாடா சூப்பர் கார் ஷோரூம்லாம் வந்து கைஸ் பயங்கரமாக இருக்குது கைஸ். நெக்ஸ்ட் என்னமோ வருமோ. எங்கே இருக்குது வால்வோ இந்தா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இருக்கு கைஸ். அடடா பேங்க்லாம் வருது கைஸ். என்ன கைஸ் எங்க ரைட் சைடு கைஸ் அங்கே பாருங்க வோல்வோ ஷோரூம் தெரியுதுங்களா கைஸ். வோல்வோ ஷோரூம் பயங்கரமாக இருக்குது கைஸ். கார்லாம் பயங்கரமாக இருக்கும் போல். ஆனால் இந்த மாதிரி நம்மளும் பட்ஜெட்டை வச்சுக்கணும். ஷோரூமே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்போ காரோட பட்ஜெட் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு. ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு 40 லட்சம் அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வாங்குவாங்க கைஸ். நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வோல்வோ கார் வாங்கிடுவேன். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.